எங்க கம்பெனியோட பூமி பூஜை நடக்கக்கூடிய இடம் உங்களது. என்னடா சொல்ற நீ? மாமா எல்லாம் தெரிஞ்சுமா இன்விடேஷன் வச்சீங்க? ஏன் வச்சேன்? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு இன்னியோட முற்றுப்புள்ளி வைக்கணும் தான். யோ, அப்படியே நாங்க வித்ததாவே வச்சுக்க. நாங்க வித்ததுக்கு என்ன ஆதாரம்? இந்தாங்க பாருங்க. ஹலோ சார், நான் நாட்டாமையோட 2வது மருமக லக்ஷ்மி பேசுறேன் சார். சொல்லுமா. சார், அது ஒரு ஒரு ப்ராப்ளம், அதை பத்தி உங்ககிட்ட பேசணும் சார். என்னன்னு சொல்லுங்கம்மா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க இடத்தோட டாக்குமெண்ட்டை ஜெராக்ஸ் எடுத்து யாருக்கிட்டையாவது கொடுத்து எங்க ஆபீஸுக்கு அனுப்பி விடுங்க. நான் என்ன பண்ணலாம்னு சொல்றேன். ஷோர் சார், ஷோர் சார். சார், எங்களோட நிலத்துக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல? இது ஃபோர்ஜரிமா, இந்த கேஸை ஈஸியா உடைச்சிடலாம். நான் இப்ப ஊர்ல இருக்கேன், வந்ததும் பாத்துறேன். அவனுங்க என்ன டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கையெழுத்து வாங்கியிருக்கானுன்னு நம்ம பார்க்கணும்ல. எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே. என்ன சொன்னாரு? அத்தை, அவரு நம்ம பத்திரத்தோட காப்பி ஆபீஸ்க்கு கொண்டு வந்து கொடுக்க சொல்றாரு. அவங்க வச்சிருக்கிற டாக்குமெண்ட்டையும் பார்க்கணும்னு சொல்றாரு அத்தை. அதுக்கப்புறம் தான் முடிவை சொல்ல முடியும்னு சொல்றாரு. வெற்றி, அந்த பத்திரத்தோட காப்பிய வக்கீல் ஆபீஸ்ல கொண்டு போய் கொடு. சரிங்கப்பா. அம்மா லட்சுமி, உனக்கு எப்படிமா தோணுது? இது நமக்கு சாதகமா வரும்னு சொன்னாரா? அத்தை, வக்கீல் என்ன சொல்றாருன்னா, அவங்க பத்திரத்துல என்ன எழுதிருக்காங்கன்னு தெரியாம எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு அத்தை. லக்ஷ்மி சொன்ன மாதிரி இதுல வெற்றி தம்பியோட கையெழுத்து இல்லாததுதான் நம்மள காப்பாத்தும்னு தோணுது. வெற்றி மாமா யோசிச்ச மாதிரி இவங்களும் யோசிச்சிருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. அனு, இவங்களும் யோசிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோ, அந்த மது வேற மாதிரி யோசிச்சிருப்பா. அவ சாதாரணமான ஆளே கிடையாது. லட்சுமி சொத்துக்காக அலையிற பேய்மா அவ. ஏண்டா அடுத்தவங்க பொருளுக்கு எப்படி ஆசைப்படுறாளோ? இது பாருங்க அத்தை, அவ எந்த மண்ணுக்காக அலையறாளோ அதே மண்ணாலதான் அவ மாட்ட போறா. கவலைப்படாதீங்க. நீங்க வேணா பாருங்க, எல்லாமே நமக்கு சாதகமா தான் இருக்கும். அண்ணா, நாட்டாம நிலத்துல போர்டெல்லாம் வச்சிருக்காங்க. ஏதோ கம்பெனி கேட்டு போறாங்களா? கம்பெனி கேட்டா நல்லது தானேயா. ஒரு 100-200 பேருக்கு வேலை கிடைக்கும்ல. நாட்டாமோட மனசு யாருக்கே வரும்? மணி, இது என்ன ஏதுன்னு படிப்பா. மாமா, இந்த ஊரே அழிக்க போற பிராந்தி, விஸ்கி, ரம்மு, பீர் தயாரிக்கிற கம்பெனி வரப்போதான். என்னடா கிண்டல் பண்றியா? அந்த மாதிரி கம்பெனிகள்லாம் அவர் நிலத்தை கொடுக்க மாட்டாரு. நம்ம ஊரு நல்லதுக்காக தான் அவர் பாடுபடுவாரு. நீ எந்த கம்பெனியும் சொல்லனாலும் பரவாயில்ல, அவர் மேல பழிய மட்டும் நீ போடாத. பெரியப்பா, நான் ஏன் போய் சொல்ல போறேன்? டிஸ்டிலரிஸ்னா சாராய கம்பெனி. நம்ம நாட்டாமையா மேல எனக்கு மரியாதை இருக்கு. நான் படிக்கிறதுக்கு அவரு தான் பணம் கொடுத்தாரு. நான் போய் அவர் மேல பழி சொல்லுவேனா? பெரியப்பா, என்ன நம்ம நாட்டாம இப்படி பண்ணிட்டாரு? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. நாட்டாம இது மாதிரி பண்ண மாட்டாரேப்பா. இருங்க பெரியப்பா, நம்ம வேலுசாமி அண்ணா வராரு, அவர்கிட்ட பேசுவோம். சரி, பேசுவோம். வாங்கண்ணே. நாட்டாமன்னு சொல்லி தெரிஞ்சார்ல,
இதான் புதுசு புதுசா வேலையை ஆமா காட்டுறாங்க. வேலைண்ணா. இதெல்லாம் யார்கிட்ட கேட்டியா பண்ணாரு? உங்கள்கிட்ட கேட்டாரா? கேட்கலையே. சார் இங்க கொஞ்சம் வாங்க. இதை பிடிப்பா. கூட இருந்த உங்களுக்கே தெரியாம நமக்கெல்லாம் குழி பறிச்சிருக்காருயா. ஆமாப்பா. சார் கொஞ்சம் இங்க வாங்க. சொல்லுங்க சார். கம்பெனியா கட்ட போறீங்க? ஆமா. என்ன கம்பெனி? பேர் ஃபேக்டரி. என்னது? வீரா என்னய்யா? ஆமாங்க. உண்மைதான் போல. சரி நீங்க போங்க. ஓகே சார். யோ பாத்தீங்களா பாத்தீங்களாயா? நாட்டாமே நாட்டாமே மூச்சுக்கு 300 தடவை சொன்னீங்களா? அண்ணே நீங்க தான் அவர் கூடவே தெரிஞ்சீங்க. ஆமா. உங்களுக்கு தெரியாம இது நடந்திருக்காது. இல்லையே அவர் சொல்லலீங்களே. பங்காளி சொல்லுங்க. என்ன பங்காளி? நீயும் பங்காளி பங்காளி 2 நாளைக்கு முன்னாடி தான் அவர்கிட்ட அவரு பேசிட்டு இருந்தாரு. என்ன பேசினாரு? என்கிட்ட கட்டி என்ன பண்ணி அவர்கிட்ட கேளுங்க. அப்பா கூட நாட்டாம அவர்கிட்ட எதுவும் பாருங்க சொல்லுங்க. பாருங்க உங்களுக்கு தெரியாமலே கூடவே இருந்து குழிய பறிச்சிட்டு இருக்காரு. பீர் கம்பெனி. பீர் கம்பெனியா? ஊரே ஊரே அழிஞ்சு அழிஞ்சு. அப்படியா? வருவீங்களா? வரோம். வரும் என் கூட பங்காளி. துணைக்கு வருவீங்களா? நாட்டாமே கேட்போம். நீங்க பேசுங்க. எல்லாம் நாட்டாம இப்படி பண்ணிவிட்டாரு. நடப்பட்டு போறல்ல. இன்னைக்கு என்ன கேட்டா முடியும். நாட்டாமே இப்படி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல. நாட்டாமே உனக்கான குழியை நீயே தோண்டிக்கிட்டிய. என்னை யாராலும் அழிக்க முடியாதுன்னு அப்படியே துள்ளுவிய. இதுக்கு தானா உன்னை நீயே அழிச்சுக்கிட்ட. என் பரம்பரை மறந்துட்டு பேசுனிய. இப்ப பாரு நீயே உன் பரம்பரைக்கு சங்க ஊதிட்ட. நானு உனக்கு பதிலுக்கு ஒரு சங்கு ஊதணும்ல. வர்றேன் விசாரிச்சிடுவோம். யோ, போலாமா? போலாண்ணா. போலாம் பங்காளி. இங்க பாருங்க, என் கூட எது வந்தாலும் இருப்பீங்களா? நாங்க இருக்கோம், வாங்க. சரி. இப்ப நாட்டாம எங்கேயாவது வெளியே போயிருப்பாரு. சரி. ஆமாமா. ராத்திரிக்கு போவோம். சரிங்கண்ணா. நாக்க புடுங்குற மாதிரி நான் கேள்வி கேட்டோம். கேட்டுருவோம். இந்த பாருங்க, இதுக்கு அவர் கட்டுப்படலைன்னா பஞ்சாயத்தை குட்டி அந்த ஆளை கை கட்டி நிக்க வச்சு அவர் தலை குனிகிற மாதிரி கேட்கணும். கேட்போம், வாங்க போலாம். வாயா. கவலைப்படாதீங்க, வாங்க. லக்ஷ்மி சொன்னதை மட்டும் நாம கேட்டிருந்தா நமக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அந்த மது வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு கண்ணும் தெரியல காதும் கேட்கலையாமா. அவ திரும்ப திரும்ப சொன்னா ஒரு முறை கூட நம்ம காது கொடுத்து கேட்கலையே. நாம எப்படி கேட்போம் வள்ளியம்மா? புத்தி சொன்னவளையே வீட்டை விட்டு விரட்டிட்டு புதுசா வந்த பின்னால நம்ம மூளை கட்டு அலைஞ்சோமே. இப்படி நாம எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோமே, நம்மள என்னன்னு சொல்றது? எல்லாம் நேரம் சம்பந்தி, எல்லாம் நேரம் கெட்டு போயிருந்தா லட்சுமி ஓரம் போயிடுவான்னு பெரியவங்க தெரியாமலா சொன்னாங்க. நம்ம விஷயத்துல அதுவும் தப்பா போயிடுச்சு சம்மந்தி. லக்ஷ்மி எங்க ஓரம் போனா? நாம தான் ஓரம் கட்டணும். சம்பந்தி, நான் லட்சுமி சாமியை சொன்னேன். நம்ம லட்சுமியே ஒரு சாமி மாதிரி தானம்மா. அப்போ நடு வீட்டுல உட்கார வச்சு தீபாராதனை காட்டுங்க. உங்களுக்கெல்லாம் புத்தியே இல்லை. அப்பா, நம்ம வீட்டுக்கு வேலுச்சாமி வராரு. வேலுச்சாமியா? அவன் எப்படா நம்ம வீட்டுக்கு வருவான்? அவன் நமக்கு பகையாளியாச்சே. ஏன் நாட்டாமையா, நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? ஒரு நண்பனை வரக்கூடாதா? இல்ல ஒரு சக மனுஷனாத்தான் வரக்கூடாதா? சொல்லுங்க. நீங்கள் நானும் சண்டையா போட்டோம்? இல்ல எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா? இல்ல உங்க தாத்தாவும் எங்க தாத்தாவும் தான் சண்டை போட்டுக்கிட்டாங்களா? அது இல்லையே. ஏதோ உங்க முப்பாட்டனா இருக்கும் எங்க முப்பாட்டனா இருக்கும் ஆவாதான். சே, அத பரம்பரையா சொல்லி நம்மள பகையாளி ஆக்கிட்டாங்க. யாரு நாட்டாமையா வர்றங்கிறதுல ஆரம்பிச்ச தகராறு இவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நீங்களே ஜெயிச்சிட்டு இருந்தீங்க. இத்தனை பரம்பரையா உங்க குடும்பம் தான் நாட்டாமையா வந்துகிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க நாட்டாமையா, சொத்துலையும் சுகத்திலையும் உங்க குடும்பத்தை விட எங்க குடும்பம் வசதியா இருந்தாலும் மக்கள் செல்வாக்குல உங்க குடும்பம் தானே வசதியா இருக்கு. அது மட்டுமா, கோயிலை கட்டினீங்க, பள்ளிக்கூடத்தை கட்டினீங்க, மண்டபத்தை கட்டினீங்க,
கம்மாயா வெட்டினீங்க, வாய்க்கால வெட்டினீங்க. நீங்க செஞ்சதை எப்படியே அடிக்கிட்டு போனா சொல்றதுக்கு ஒரு நாளே பத்தாது. இவ்வளவு செஞ்சிட்டோமே, மக்கள் சந்தோஷத்துக்காக ஒரு பீர் ஃபேக்டரி கட்டலாம்னு நீங்க நினைச்சீங்க. அங்கேதான் நாட்டாம நீங்க நிக்கிறீங்க. இல்ல, அங்கேதான் நீங்க விழுந்தீங்க. இனிமே நீங்க எந்திரிக்கவே முடியாது. என்னடா நரி வந்து நாட்டாமத்தனம் பண்ணுதேன்னு பார்த்தேன். வந்ததுக்கான காரணம் இப்பதான் தெரியுது. ஆனா நீ விஷயம் தெரியாம வந்திருக்க. அந்த பீர் ஃபேக்டரிக்கு எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அது தெரியாம அதை வச்சு உன் பரம்பரை பகையை நீ தீர்த்துக்கலான்னு பாக்குற. நீங்க தான் உங்க குளிருக்கு அடுத்தவங்க வீட்டை எரிக்கிறவங்களாச்சேடா. கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க நாச்சிமுத்து. உங்க வீட்டை நாங்க எரிக்கல, அதுவா எரியுது. அதை அணைக்கவே முடியாது. அணைச்சாலும் ஒன்னும் தேராது. அதான் குளிருக்கு நாங்களும் ஒதுங்கலாம்னு வந்திருக்கோம். பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட வந்து பேசுற பேச்சா இது? கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? ஐய, அம்மாவுக்கு கோவம் வருது பாரு. இத்தனை தலைமுறையா இந்த குடும்பம் தான் நாட்டாவே இருந்திருக்கு. அடுத்தவங்களுக்கு அந்த பதவியை கொடுக்கணும் உங்களுக்கு மனசே வரல இல்ல? ஏய் வேலு, அது நாங்க தேடி போனதில்ல, அது எங்களை தேடி வந்தது. இந்த ஊர் மக்கள் கொடுத்தது. அந்த மக்கள் தான் இப்ப உங்களை கூப்பிடுறாங்க. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? யோ, எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க, அங்க நாங்களே வரோம். வேறங்க பஞ்சாயத்துல தான். பஞ்சாயத்துலயா? ஊருக்கே நீதி சொன்ன நாட்டாமைக்கு இப்ப இந்த ஊர் நீதி சொல்ல போகுது. வந்துறீங்களா? எங்களுக்கு வரதுக்கு வழி தெரியும், நீங்களாம் போங்க. தப்பிச்சு ஓடிட மாட்டீங்களே? ஏய், யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? வெற்றி, நீ பேச வேண்டாம். தம்பி பேசட்டு விடுங்க. பஞ்சாயத்துக்கு போயிட்டு வந்த பிறகு பேச முடியாது பாருங்க. கடைசி பேச்சா இருந்துட்டு போகுது. யாருக்கு கடைசி பேச்சுன்னு பாத்துக்கலாம் வேலுச்சாமி. சரி நாச்சிமுத்து. ஐயோ, மன்னிச்சிருங்க. தெரியாம பேரை சொல்லி கூப்பிட்டு விட்டேன். சரிங்க நாட்டாம நாச்சிமுத்து, ராத்திரி பஞ்சாயத்துக்கு வந்துருவீங்கல்ல? வந்துருவீங்கன்னு நம்புறேன். நம்பி போகலாமா? வந்தாகணும். என்னங்க உங்களை பஞ்சாயத்து கூப்பிடுறாங்க? வள்ளியம்மா, மேகம் மூடுனா அது இருட்டு இல்லை, அதுவும் வெளிச்சத்துக்கு வரத்தான் செய்யும். வயசானாலும் சிங்கம் தான் வள்ளியம்மா. தங்கவேலு, வெற்றி, நம்ம பஞ்சாயத்துக்கு போயிட்டு வந்துடலாம். கிளம்புங்க. சரிங்கப்பா. நாச்சிமுத்துக்கு சொல்லியாச்சு, வந்துட்டு இருப்பார். ஓ, என்னடி இது அவசரமா பஞ்சாயத்து அர்த்தராத்திரியில கூட்டிருக்காங்க? அதுவாடி, நம்ம நாட்டாம நம்ம ஊர்ல பிராந்தி கம்பெனி கட்ட போறாரா? ஐயோ, என்னக்கா இது? ஏன் அந்த ஆளுக்கு புத்தி இப்படி போகுது? தெரியலையே. நல்லது செய்யறேன்னு சொல்லி இப்படி ஒரு நாசக்கார புத்தி அந்த ஆளுக்கு எப்படிக்கா வந்துச்சு? ஒண்ணும் புரியல. இது இப்படி ஒரு அநியாயமா இருக்கு. வராரு பாருங்க. ஏம்பா, நாட்டாமிக்கு ஒரு நாக்காளி போடுங்கப்பா. வெளியூர்காரங்களோட சேர்ந்து ஊரை நாசம் பண்ண பார்த்தவருக்கு நாக்காளி ஒரு கேடா? பேசாமே, நாம பேசி முடிச்ச அப்புறம் தான் இவர் தப்பு பண்ணாரா இல்லையா, அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் எதுக்கு பண்ணாருன்னு தெரிய வரும். யாரும் அவசரப்படாதீங்க. அழாதீங்க அத்தை. ஊருக்கே பஞ்சாயத்து சொல்றவர் அவரு எல்லாரும் முன்னாடி கை கட்டி நிக்க வச்சு அவருக்கு பஞ்சாயத்து நம்ம ஊருக்கு மட்டும் இல்லையா,
8 பட்டிக்கும் இவங்க பரம்பரையா உதாரணமா இருந்திருக்காங்க. அதனால ஊருக்கு இல்லைனாலும் இவங்க பரம்பரைக்கு நாம மரியாதை கொடுக்கணும் இல்லையா? அண்ணா இவங்க பரம்பரை நல்லவங்க வல்லவங்க நாளும் தெரிஞ்சவங்கிறதால இவர் ஒரு கொலை பண்ணிட்டா போலீஸ் விட்டுருமா? இந்த மாதிரியே பேசிக்கிட்டு தான் நிச்சயம் இங்க ஒரு கொலை விடும். எல்லாம் அந்த பாவி வந்த நேரம். அவ என்னைக்கு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கே இந்த வீட்டோட நிம்மதி போச்சு. நம்ம மானத்தையே காப்பலேத்திட்டா. மிச்ச சொச்சு உள்ளூர் மானம் தான் இருந்துச்சு. அதையே இப்ப பஞ்சாயத்து கூட்டி வச்சு முடிவு கட்டிட்டா. பஞ்சாயத்துல இப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா. இல்லப்பா, இவ என்ன பேசிட்டு இருக்கான்னு பாத்தீங்கல்ல? பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. பாத்தீங்களா? ஊர் ஜனங்களே பாருங்க என்ன சொல்றாருன்னு பாருங்க. பஞ்சாயத்துல பேசக்கூடாதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில போய் பேசு, முடிஞ்சா கொலையே பண்ணிக்கணும்னு சொல்றதானே அர்த்தம். பஞ்சாயத்தை கூட்டினதும் நீதான், இப்போ அதை நடக்க விடாம பண்றதும் நீதான். பஞ்சாயத்து நடக்கணுமா வேணாமா? ஏம்பா உங்க பகை வெளியில போய் வச்சுக்கோங்கப்பா. முதல்ல பஞ்சாயத்து நடக்க விடுங்க. நாட்டாம உட்காருங்க. வேண்டாம், நான் நிக்கிறேன். வேலுச்சாமி சொன்ன மாதிரி என் மேல தப்பு இல்லைன்னு பஞ்சாயத்து முடிவு பண்ணட்டும். அதுக்கப்புறம் நான் உட்கார்றேன். சரி ராசமுத்து, உங்க இஷ்டம். இப்போ விசாரணைக்கு வரோம். நீங்க உங்க நிலத்துல பீர் கம்பெனி கட்ட போறதா சொல்றாங்களே, அது நிஜமா? இல்லைங்க, அது பொய். அப்போ கட்டுறதுக்கு நிலத்தை வித்துட்டீங்களா? அதுவும் இல்லை. கட்ட போறாங்கன்னு சொல்றது உண்மையா பொய்யா? அது உண்மைதான். லட்சுமி, என் புருஷன் எதுக்காகவோ யாரு முன்னாடி தலை குனியல. இப்ப பஞ்சாயத்துல 4 பேருக்கு முன்னாடி கைய கட்டி நிக்க வச்சுட்டா. என்ன ராசமுத்து இப்படி அப்படி பேசலாம்? என்ன அர்த்தம்? விற்கலேங்கிறீங்க, நிலத்தை கொடுக்கலேங்கிறீங்க, கட்டுறது நிஜங்கிறீங்க. இதுல எது உண்மை? ஐயா, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். யாரோ ஒரு பம்பாய்க்காரன் என் இடத்துல என்ன கேட்காமலே கட்டிக்கிட்டு இருக்கான். இது எப்படிங்க உண்மையாகும்? உங்களுக்கு தெரியாம வேற ஒருத்தர் எப்படி கட்ட முடியும்? அப்படி கேளுங்க. ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல, சொந்தமும் இல்ல, பந்தமும் இல்ல, விரோதியும் இல்ல, பகையாளியும் இல்ல. ஆனா நம்ம குடும்பத்தை இப்படி பகட கைய உருட்டுறாளே. இது சேர்ந்து பண்ற கொல்ல. நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் அழுகிற மாதிரி அழுகிறேன்னு அப்படியே 2 பேரும் கூட்டு சேர்ந்து பண்ற கூத்து இல்ல அது. இவர் பீர் கம்பெனி கட்டினாலும் மானம் போகும், பீர் கம்பெனிக்காரங்களுக்கு நிலத்தை வித்தாலும் மானம் போகும்னு ஏமாத்தி எழுதி வாங்கிட்டாங்கன்னு ஒரு கதையை சொல்றாரு. பூ விக்கிற வீதியில விறகு கட்ட விக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்ல நாம எப்படி எல்லாம் வாழ்ந்தோம். இப்ப எவ்வளவு ஒருத்தி வந்து நம்ம உறவுன்னு சொல்லி நம்ம உயிரையே எடுத்துட்டாளே, நம்ம உயிரையே எடுத்துட்டாளே. பணயா பணம், கோடிக்கணக்கான பணம். அந்த பணத்துக்கு ஆசைப்படித்தான் இப்படி ஒரு ஈன தொழிலை செய்யறாரு. இவரை கடவுளா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே நம்ம ஒரு பொம்பளைங்க. உங்க தாலியா அறுக்க முடிவு பண்ணிருக்காரு. உங்க புருஷங்களை குடிகாரன் ஆக்கிட்டா அவங்க சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் பீரை வித்து புடிங்க கொள்ளையடிக்க பாக்குறாரு. அப்படி ஒரு எண்ணம் சுட்டால் எங்க பரம்பரைக்கு வராது வேலு. ஆமா, அப்படித்தானே இதுவரை நினைச்சு ஏமாந்துக்கிட்டு இருந்தான். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் விசாரிக்கலாம் கூடாது. ஊருக்கு நடுவுல தூக்குல தொங்க ஒண்ணும் இருப்பா. இப்படி ஆளுக்கு பேசுற எப்படி? நாசமுத்து, நீ சொல்றது நம்புற மாதிரி இல்லையாப்பா? எங்களுக்கே நம்பிக்கை இல்லைங்க. ஆனா அவனுங்கிட்ட எங்க நிலத்தை எழுதி வாங்கின பத்திரம் இருக்கு. யார் எழுதி கொடுத்தது? நாங்க எழுதி கொடுத்த மாதிரி எழுதி எங்க கையெழுத்தையும் வாங்கி வச்சிருக்கோம். நீ சொல்றது ரொம்ப குழப்பமா இருக்கு. இதுல நாங்களே குழம்பித்தாங்க போயிருக்கோம். அத்தை அழாதீங்க அத்தை, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. முடிவு எடுக்கதானே அந்த சண்டாளி வந்திருக்கா. நம்மள விடாம துரத்துறாளே, அது ஏன்னுதான் எனக்கு புரியல. இதுக்கு என்னதான் முடிவு ராஜமுத்து? என்ன முடிவுன்னு தெரியலையே எங்களுக்கு. நீங்க எல்லாருமே சேர்ந்த கையெழுத்து போட்டீங்க. என் மகன் வெற்றி தவிர மீதி எல்லாருமே நாங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். நீங்க சொல்றது எதுவுமே உங்களுக்கு சாதகமா தெரியலையாப்பா? இது எல்லாமே மதுங்கிற ஒரு பொண்ணால வந்துச்சு.
அவளை எங்க வீட்டுல நாங்க சேர்த்து வச்சுக்கிட்டு தான் நாங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு. மதுவா? அது யாரு? அது இவருடைய பொண்டாட்டி இருக்காங்கல்ல, அவங்க தம்பி பொண்ணு. இல்லைங்க, அவ அப்படித்தான் என் மனைவியோட தம்பி பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு எங்க வீட்டுல வந்து தங்கியிருந்தான். ஏதோ காரணம் சொல்லி எங்களை எல்லாரையும் ஏமாத்திருக்கா. அது தெரிஞ்சது நாங்க அவளை வீட்டை விட்டே துரத்திட்டோம். அதெல்லாம் இவங்க பண்ண நாடகம்யா. அந்த நாடகத்தை இப்ப நான் சொல்றேன். அப்பா சக்தி, அத்தை, வேற எதுக்கு அவ வந்திருக்கா? இந்த சொத்துக்காக தானே? கேவலம் இந்த சொத்துக்காகவா? அவளுக்கு இது வேணும், இந்த சொத்து வேணும்னு கேட்டா எல்லாத்தையும் அவளுக்கு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு என் பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிருப்பேனே. அத்தை, என்ன அத்தை நீங்க ஒரு மூட்டை பூச்சிக்கு பயந்துகிட்டு வீட்டை கொளுத்தணும்னு சொல்றீங்களா? அவளை எப்படி நசுக்கணும்னு பாக்கணும். அதுக்குள்ள நாம நசுக்கிடுவோமோன்னு பயமா இருக்கு. அழாதீங்க அத்தை, அழாதீங்க. மாமா வந்துட்டாரு. அத்தை, மாமா வந்துட்டாரு. அத்தை, வாங்க அத்தை. மாமா, என்னாச்சு மாமா? என்னாச்சுங்க மாமா? என்னங்க ஆச்சு? சொல்லுங்க, என்னாச்சு? என்னதாங்க ஆச்சு? கொஞ்சம் விஷம் இருந்தா கூட குடிச்சிட்டு நான் ஒரேடியா செத்து போயிடுவேன். ஐயோ, அப்படிலாம் பேசாதீங்க. ஊரே பேசுதேப்பா. சின்னவன் பெரியவன், நல்லவன் கெட்டவன், ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசமே இல்லாம பேசிட்டாங்களே. அந்த மது இவருடைய பொண்டாட்டி வள்ளியம்மா இருக்காங்கல்ல, அவங்க தம்பி பொண்ணு. அவதான் இவங்களுடைய பினாமி. அவளை வச்சுதான் இவங்க அந்த பம்பாய்க்காரனோட பீர் கம்பெனி நடத்துறதா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இவர் சொல்றது மாதிரி அந்த பொண்ணு ஏமாத்தி பத்திரத்துல கையெழுத்து வாங்கல. அதெல்லாம் முறைப்படிதான் நடந்திருக்கு.